ஹாய் யுவர்ஸ், நான் வந்து உங்கள் ஜீனியஸ் மன்சூர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஃபோனை எடுத்து யாருக்காவது நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோனில் வந்து எப்படி கொரோனா டைமில் வந்து ஒரு மெசேஜ் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். இது வரைக்கும் கவனிக்கலன்னா வந்து கூர்ந்து கவனிச்சு பாருங்கள். அதில் வந்து 1930 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இது எதுக்காக இந்த அலர்ட்னஸ் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து யார் கால் பண்ணாலும் சரி, அது ஒரு இந்தியா ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி அலர்ட்னஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் வந்து சைபர் கிரைம் அப்படிங்கிறதுனுடைய அதாவது டோல் ஃப்ரீ நம்பர் தான் அது. சைபர் கிரைம்னுடைய நம்பர் அது. சைபர் கிரைம்னா என்ன அப்படிங்கிறத விழிப்புணர்வை நம்ம மக்களுக்கு அதிகமாக தெரியறதில்ல. சைபர் கிரைம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கிரைம், அது ஒரு திருட்டு. அதாவது நேரடியாக எப்படி வந்து திருட்டு நிறைய நடக்குதோ அது மாதிரி நமக்கு தெரியாமலேயே ஆன்லைனில் வந்து நடைபெறக்கூடிய ஒரு திருட்டு தான் வந்து சைபர் கிரைம் அப்படிங்கிறது. திடீர்னு நம்ம பணம் வந்து காணாமல் போனாலோ அல்லது பேங்க்கில் இருந்து நம்ம பணம் வந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தாலோ, அதுக்கப்புறம் நாம் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி யாரையாவது நம்பி ஆன்லைனில் வந்து பணத்தை போட்டு விட்ருப்போம். அவங்கள நேரில் பார்த்துருக்க மாட்டோம், நம்ம ஃபோனில் மட்டும் தான் பேசியிருப்போம். இது மாதிரி போட்டு விட்ற பணத்தை கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து நம்மளை ஏமாற்றுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லோன் கிடைக்கும், அதனால் வந்து உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு முதல்ல உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட்டாக வந்து ஒரு 1000 ரூபா அனுப்புங்க, 2000 ரூபா அனுப்புங்க, 5000 அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 50,000 ரூபா வரைக்கும் அனுப்பி எதுவுமே வராமல் ஏமாந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் எல்லாமே வந்து சைபர் கிரைமில் வந்து உள்ளே வந்துடும். இதை வந்து அதிகமான புகார்கள் இன்னைக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போனீங்கன்னா வந்து சைபர் கிரைம் சம்பந்தமாக நிறைய புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது இது சம்பந்தமான தகவல்கள் விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு நேரடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நம்ம ஃபோன் பண்ணோன்னா நம்ம காலர் டியூன்லேயே வந்து யாருக்காவது கால் பண்ணீங்கன்னா அதில் என்ன சொல்லுவோம்னா, சைபர் கிரைம் அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஆன்லைனில் யாரும் பணம் கேட்டால் ஆன்லைனில் வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்குறாங்க. தேங்க்யூ.